10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.1ல் 2வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். ஒரு நபரிடம் 532 பூந்தொட்டிகள் உள்ளன. அவர் வரிசைக்கு 21 பூந்தொட்டிகள் வீதம் அடுக்க விரும்பினால் எத்தனை வரிசைகள் முழுமை பெறும் எனவும் மற்றும் எத்தனை பூந்தொட்டிகள் மீதம் இருக்கும் எனவும் காண்க. அதாவது ஒரு நபர்கிட்ட 532 பூந்தொட்டி இருக்குது, சரியா? அவர் ஒரு வரிசைக்கு 21 பூந்தொட்டின்னு அடுக்கிறாரு. எத்தனை வரிசைக்கு பூந்தொட்டிகளை அடுக்குவார், மிச்சம் எத்தனை பூந்தொட்டி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க வச்சுருக்காங்க. சரியாப்பா? இந்த கணக்கு சாதாரண வகுத்தல் தான். 532 21 வகுத்தாலே முழுமை பெறும் வரிசைகளையும் மீதம் இருக்கிற பூந்தொட்டிகளையும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நம்ம யூக்ளிட்டின் வகுத்தல் துணை தேற்றத்தை பயன்படுத்தி கண்டுபிடிக்க போகிறோம். சரியாப்பா? தீர்வு: யூக்ளிட்டின் வகுத்தல் துணை தேற்றம் a = bq + r, 0 <r = r b. இங்கே a வகுபடும் எண், b வகுத்தி, q ஈவு, r மீதி. r ஆனது 0லிருந்து வகுத்தியை விட கம்மியாக இருக்கும். சரியாப்பா? எப்பயுமே கணக்கில் இருக்கிற பெரிய நம்பரை ஏன்னு எடுத்துக்கணும், சின்ன நம்பரை பின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? இங்கே a = 532, b = 21. ஏபியை பிரதியிட்டோம்னா 532 = 21q + r. 532 21 வகுத்திங்கன்னா 2 21 42, கழிச்சா 11 கிடைக்கும். அடுத்து 2 கீழே இறக்கணும், 112 கிடைக்குது. சரியா? 21 5 தடவை பெருக்கணும்னா 105 கிடைக்கும். 112லேருந்து 105 போச்சுன்னா மிச்சம் 7. அப்போ ஈவு q 25, r 7. அப்படின்னா முழுமை பெற்ற வரிசைகள் 25, மீதம் இருக்கும் பூந்தொட்டிகள் 7. சரியாப்பா? இப்போ எப்படி எழுதுனதுன்னு பார்க்கலாம். q = 25, r = 7. 532 = 21 ஈவு 25 ப்ளஸ் மீதி 7. சரியா? முழுமை பெற்ற வரிசைகள் 25, மீதமுள்ள பூந்தொட்டிகள் 7. கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவாப்பா? இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.